அகில் சத்யன் டைரக்ஷன்ல நிவின் போலி நடிப்பில் சமீபத்தில் மலையாளத்தில் வெளிவந்த சர்வமையா படத்தோட என்னோட அப்டேட் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதாநாயகன் மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனால மியூசிக் டீம்ல இருக்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்க சொந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவரு மியூசிக் கம்பெனில வந்து மியூசிக் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு ஸ்டுடியோல சினிமாவுக்காக. ஆனா போதுமான அளவுக்கு காசு வராதனால கசினோட சேர்ந்து பூஜை பண்றாரு. இதுக்கு அடுத்து டெல்லுலு அப்படின்ற ஒரு பெண் இவரோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதான் படத்துடைய என்டையர் ஸ்டோரி. பொதுவா பேய் படம் பார்க்குறோம் அப்படின்னா திகில வைக்கிற மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரியான காட்சி வந்து கொடுத்துருப்பாங்க, அல்லது இது பேய் அப்படின்னு உணர்த்துற விதமா இருக்கும். ஆனா இது ஒரு பேய் படம் பார்க்குறோம் அப்படின்றது ஒரு ஃபீலே கொடுக்கல, ஒரு காதல் படம் பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. முக்கியமா கிளைமேக்ஸ் சீன்ல ரிவீல் பண்றது வந்து ஒரு எமோஷனலா ஒரு காதலை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி நல்லா உணர்த்தி இருக்காங்க. இந்த படத்துல டெல்லுலோ அப்படின்ற கேரக்டரா ப்ளே பண்ண ரியா, இவங்களுக்கு இந்த படம் மூலயமா நல்லா பாப்புலரா இருக்கிறாங்க. அவங்க பண்றக்கூடிய அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட் வந்து நல்லா இருந்தது. அஜு அப்படின்றவரு அண்ட் நிவின் பாலி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன், அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜஸ்டின் பிரகாரன் டெல்லுலோ அப்படின்ற பாடல் நல்லா ஒரு சூப்பர் ஹிட்டா கொடுத்துருக்காரு. சினிமோடோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல கிராமத்தை எப்படி காமிக்குமோ அந்த விதத்துல நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய டைரக்ஷனும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ் தாராளமா நீங்க போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.